நண்பர்களே வணக்கம். நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஷரத்து 12 முதல் 35 வரையில் அடிப்படை உரிமைகளை பற்றி பேசுகிறது. அதில் 12 அப்படிங்கிறது மிக பிரத்யேகமான ஒரு ஷரத்து. அதில் தான் அரசு என்றால் என்ன, அரசாங்கம் என்றால் என்ன என்று சொல்வார்கள். ஸ்டேட் அப்படின்னா அரசு, கவர்மெண்ட் அப்படின்னா அரசாங்கம். அரசு என்பது நிலையாக இருக்கும். அது லீடர்ஷிப் பை எலெக்டட் பாடி மெம்பர்ஸ் ஆர் நாமினேட்டட் மெம்பர்ஸ், அல்லது சில நேரங்களில் நாட்டோட எமர்ஜென்சி காலம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இராணுவ தளபதிகள் கூட இந்த நாட்டை நிர்வகிக்க முடியும். அப்போ அரசு என்பது இந்தியன் ஸ்டேட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும், அதில் மாற்றமே இருக்காது. ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். கவர்மெண்ட்டுங்கிறது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகளால் மத்திய அரசு, மாநில அரசு, லோக்கல் பாடிஸ் அதாவது உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள், இது தவிர அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் நடத்தக்கூடிய இது எல்லாம் கூட அந்த கவர்மெண்ட் செக்டார்ஸில் வரும். அப்போ அந்த அடிப்படை உரிமைகளை வழங்குகிற 12 முதல் 35 வரையிலான அந்த ஷரத்துக்களில் இந்த 12 நம்ம ரொம்ப ஆழ்ந்து பார்க்கணும். இந்த கவர்மெண்ட்டை தேர்வு செய்கிறதுல யாருக்கு உரிமை கொடுத்துருக்காங்க, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு இருந்தாலும் கூட ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா அப்படிலாம் சொன்னாலும் கூட இந்திய குடியுரிமை பெற்றவர்கள், இந்தியன் சிட்டிசன்ஸ் ஆர் குவாலிஃபைடு டு voting ஃபார் எலெக்ஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் லோக்கல் பாடிஸ். இப்போ இந்திய குடியுரிமை பெற்றவர்கள், இந்திய குடிமகன்கள் தான் நம்ம மத்திய மாநில உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்வு செய்யக்கூடிய அந்த அரசாங்கத்தை தேர்வு செய்த அதிகாரத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். மற்றவங்களுக்கு அது கிடையாது. அப்போ இந்த அரசு அப்படிங்கிற வரையறையில் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய அந்த தேர்வு செய்யக்கூடிய உரிமையை சரியாக பயன்படுத்துகிற காலகட்டம் இன்றைக்கு இருக்கா அப்படின்னா இன்றைக்கு இல்லை. அது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு ஜனநாயகத்திற்கு சென்று கொண்டிருப்பது ஆபத்தாக இருக்கிறது. அப்போ அரசியலமைப்பு சட்டத்திற்கு வரையறைக்கு உட்பட்டு தேர்தல்கள் நடைபெற வேண்டும். வெளிப்படையான வாக்களிக்கிற முறையாக மக்களுடைய இந்த ரகசிய வாக்களிக்கிற முறை என்பதை சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிற சூழ்நிலைகளெல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். அப்போ இந்த 12 முதல் 35 வரையிலான அடிப்படை உரிமைகளை வழங்குகிற ஷரத்துகளிலே 12ங்கிற ஸ்டேட் அரசு, அரசாங்கம், அரசு என்பது கண்டினியூஸாக இருக்கிறது, அரசாங்கம் என்பது மாறும். அந்த உரிமையை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். நன்றி.